வெல்கம் டு தமிழ் டாக்கி ஸ்டார்ட். நீங்க நம்ம Hello friends, welcome to my லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல MG Squad. There is basically a top hero who dares to question the government. எதுக்காக இது, எதனால இது அப்படிங்கிறது தான். எதுக்காக இந்த இது எது இவனுக்கு போய் இதை போய் பண்றானுங்களே அப்படிங்கிற வேலையை போய் பண்றானுங்களேன்னு யாரும் நினைச்சிடக்கூடாதுல்ல. அதனால எதுக்காக, எதனால், எதுக்கான ஆரம்ப புள்ளி என்ன அப்படிங்கறத நீ உன் சைட்ல இருந்து சொல்லு, நான் என் சைட்ல இருந்து எடுத்து சொல்றேன். ஆரம்ப புள்ளின்னா இல்ல, இப்ப நம்ம ரெண்டு பேரும் நிறைய இந்த மாதிரி சினிமாவை பத்தி, அப்புறம் அந்த ஓடிடி பத்தி நிறைய சினிமா ரிலேட்டட் டாபிக்ஸ், நடிச்சவங்க எப்படி நடிச்சாங்க, அதெல்லாம் நீ வேற ஒரு மாதிரி சினிமாவோட ரிலேட் ஆயிருக்கிற ஒரு ஆளு. நான் வந்து பெஸ்ட் டெட் பாடின்னு சொல்லிட்டு, ஆமா நான் பெஸ்ட் டெட் பாடின்னு சொல்லிட்டு அவார்ட் எல்லாம் வாங்கின ஒரு ஆளு. கணிதன் படத்துல வந்து நடிச்சிருக்கேன், தான் கொடுத்திருக்கேன் போட்டோ. ஆமா, சோ தேவி தேட்டர்ல வந்து 70mm ஸ்கிரீன்ல நானே வந்துட்டேன். அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தனித்தனியா பண்ணும்போது ஏன் வந்து நம்மளும் இந்த மாதிரி ஒரு பண்ணி நமக்குள்ள நம்ம க்ளோஸ் யூசர் எல்லாம் கிடையாது, நீ நானும் மட்டும்தான் போட்டு நம்மளுடைய பாணியில எனக்கு பிடிச்சது உனக்கு பிடிச்சது. நீ சினிமா வயசா நீ கொஞ்சம் டெக்னிக்கலா இருப்ப, நான் லேமன் டேர்ம்ல நான் சொல்லுவேன். சோ அந்த ஒரு இதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுனால இதை நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவான். யார் பாக்குறாங்களோ இல்லையோ, அது நம்மளோட டிஸ்கஷன் வயசானதுக்கு அப்புறம் கொஞ்சம் நாள் ஆனதுக்கு அப்புறம் நம்மளே கூட பார்த்து ரசிக்கலாம். எல்லாரும் போயிட்டு பெல் அடிங்க, அப்புறம் சரி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தானா பெல் அடிக்கும் ஆட்டோமேட்டிக்கா. அதனால எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. அதான் அந்த ஃபார்மட்டான டயலாக், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது மாதிரிதான். ஆமா, அதான் நீ சொன்னதுல எல்லாமே கரெக்ட் தான். ஒரு விஷயத்த தவிர என்னமோ நான் சினிமாவோட ரொம்ப ரிலேட் ஆயிருக்கேன் அப்படிங்கிறது வந்து நான் அந்த செலவு பண்ணி படிச்ச ஆக்டிங் கிளாஸை தவிர்த்துட்டு ஒரு அந்த காலத்துல கொஞ்சம் ஒரு 20 ஆடிஷன் அட்டன் பண்ணிருப்பேன்னு வச்சுக்கேன். அதுல கொஞ்சம் முக்கியமான படங்கள் எல்லாமும் இருக்கு. அவளை தவிர்த்துட்டு அதுக்கு மேல ஒண்ணு பெருசா இருக்குது. அதாவது என்ன கம்பேர் பண்ணறதுக்கு நீ வந்து சினிமா கத்துன்றவன், அதுதான் சொல்ல வந்தேன். கிளாஸ் போனவன், என்னவெல்லாம் பண்ணிருக்கிறவன், ஆனா அந்த மாதிரி கிடையாது இல்லையா. நீ வந்து டிராமால கூட நடிச்சிருக்க, ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்னு கூட சொல்லிக்கலாம். ஆமா, தியேட்டர் ஆர்டிஸ்ட் சொல்லலாம். சி அதுதான், அதாவது இந்த வசூல் ராஜால வந்து பிரபு வந்து கமல் கிட்ட சொல்லுவார்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரே டாக்டர் நீங்க தான், நீங்களும் டாக்டர் கிடையாது. அந்த மாதிரிதான் அது கிட்டத்தட்ட நீ சொல்ற மாதிரிதான். சரி, நம்ம ரொம்ப நாளா அது பேசிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு கோவிட்ல இருந்து பேசிட்டு இருப்போமா. சரி, நம்ம பேசிட்டு இருக்கிற கதைகள் வேற, பட் சினிமா சம்பந்தமா பேச ஆரம்பிச்சதுங்கிறது பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு 2-3 வருஷமா பேச ஆரம்பிச்சிருக்கோம். கோவிட்ல இருந்துன்னு சொல்லலாம். அந்த படம் பாத்தியா, இந்த படம் பாத்தியா, நல்லா இருந்தது. நம்மளுடைய சினிமா டிஸ்கஷன் வந்து நீ யோசிச்சு பாக்கணும். நான் இன்னைக்கு யோசிச்சேன், அந்த இந்த படம் எல்லாம் வரலடா, ஜோதிகா, அப்புறம் வந்து இந்த ராணி முகர்ஜி தங்க எல்லாம் நடிப்பா, கூட போலீஸ் ஸ்நேகிதி. ஐ திங்க் ஒரு டேட் பேக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அந்த படத்தை பத்தியே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஆமாமா, இந்த தியேட்டர்ல வந்து கவிதா சீனிவாசனா காசியான்னு கேட்டது, அந்த சினிமாவே நம்ம வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஐ திங்க் ப்ராபபிலி அதுக்கு முன்னாடி நம்ம காதலர் தினம் போனோம்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த படத்தை வந்து நம்ம வைடா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அந்த படம் இப்ப நீ ஸ்நேகிதிய சொல்றல, அது எனக்கு மக்களே ஃபார் ரெஃபரன்ஸ் 1999 இந்த நாங்க சொல்ற இந்த டிஸ்கஷன் வந்து 99-2000ல நடந்திருக்கும். ஆமா, அந்த படத்தோட முக்கியமான ஒரு மெமரி என்ன அப்படின்னா, தமிழ் சினிமாவுக்கு முதல்லன்னு சொல்ல முடியாது, குருதி புனல் தான் ஃபர்ஸ்ட் டிடிஎஸ். ஆனா ஒரு ஆடியன்ஸா நான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து ஸ்நேகிதிய படத்துல தான். ஏன்னா ஏவிஎம் ராஜேஸ்வரியில தான் பார்த்தோம். ஈவினிங் அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கிறப்போ, அந்த படத்துல வந்து அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக வந்து டோரை நாக் பண்ணுவாங்க. அப்ப அந்த ரைட் சைட்ல இருந்து ஒரு பர்சன் நாக் பண்ற மாதிரி தான் அந்த விஷுவலா இருக்கும். டக் டக் டக்னு நம்ம எல்லாரும் கோரஸா இப்படி திரும்பி பார்த்தோம், யாரோ வந்து தியேட்டர்ல இவ்வளவு சத்தமா கதவு தட்டுறாங்கன்னு. அது டிடிஎஸ்ங்கிறது அப்புறம் தான் புரிஞ்சுது. ஓ சூப்பர்ல அப்படின்றது.
யாரு என்ன வேணும்? அப்புறம் லட்சுமி கையில ரத்தக்கரை இருந்தது. அப்புறம் அவளுக்கு இவனுக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாம அப்பவே ஆரம்பிச்சோம் இந்த மாதிரி சினிமா பத்தி பேச ஆரம்பிக்க. ஸோ அதுதான் இப்ப நம்ம வந்து கோவிட்ல இருந்து பேசிட்டு இருக்கோங்கிற ஒரு காரணத்தினால நம்மளுக்கே எனக்கும் தோணுச்சு உனக்கும் தோணுச்சு. சரி ஓகே நான் அப்படி டிஸ்கஸ் பண்ணி கொண்டு வந்ததுதான். சரி நமக்கு நாமே ஏன் வந்து ஒரு இதை வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்ல எடுத்துட்டு போக கூடாது? 4 பேர் இதை பார்த்து பரவாயில்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா டிஸ்கஸ் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்மள ரெக்கக்னைஸ் பண்ணலாம். இது நீ சொன்ன மாதிரி தான் நாளைக்கு ஃபியூச்சர்ல வந்து இது வந்து ஒரு லெட்டர் மாதிரி நம்மளுக்கு போட்டுக்கிட்ட லெட்டர் மாதிரி ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம சம்மந்தப்பட்ட மக்களே கூட அதை பார்த்துட்டு பாரு இப்படிலாம் பேசிருக்கானுங்க இவனுங்க அப்படிலாம் நினைப்பானுங்க. அது கொஞ்சம் ஃபன்னியா இருக்கும். முக்கியமா கமெண்ட் செக்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணிடு. கமெண்ட் செக்ஷனை க்ளோஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு ஆயிடும் நினைக்கிறியா நீ? சரி ரைட்டு. அது ஆமாமா அது கன்ஃபார்ம்டு. சோ அதான் அந்த நான் சரி ஓகே இது எப்படி போவோம் என்ன ஆகும் அப்படிங்கறதுல நம்மளுக்கு தெரியாது. போற வரைக்கும் போட்டோம் அப்படிங்கிறது தான் அதுல கருத்து. சோ சரி இதெல்லாம் நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு பொழுதுபோக்கு, நம்மளோட அதாவது இயலாமைன்னு சொல்லாம ஆற்றாமைன்னு சொல்லாம நம்மளால ஏதோ ஒரு விதத்துல நம்மளோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து அட்ரஸ் பண்ற மாதிரின்னு காமிச்சிக்கலாம். அப்படி சொல்லிக்கலாமா? ஏன்னா இப்போ உனக்கும் ஆக்டிங்னா பிடிக்கும், நானும் ஆக்டிங் கிளாஸ் போயிருக்கேன், என்னென்னவோ ட்ரை பண்ணி எல்லாம் மொக்க வாங்கி இப்போ இந்த ஊர்ல வேலைக்கு வந்து உட்காந்துருக்கேன். அப்படிங்கிறப்போ சரி ஓகே ஏதோ அவார்டு வாங்கிருக்கோம். என்ன அவார்டு வாங்கிருக்கோம்? அவார்டு ஆமாமா அவார்டு. அப்புறம் அந்த உனக்கு பெஸ்ட் டெட் பாடி அவார்டு வாங்கியிருக்கேன். அப்புறம் அந்த ஹாலோவின் அதுக்கு ஏதோ பஞ்சாயத்து ஆச்சுன்னு சொன்னீங்க. ஹாலோவின் வந்து அவார்டுன்னு தெரியல, ஏன்னா அது உள்நாட்டு கலவரம். ஆனா வந்து நம்மளுக்கு அவார்டு வந்து நம்மளுக்கு பல அவார்டுகள் வந்து தடுக்கப்படுது. அதை பத்தி நம்ம பேச வேணாம். ஏன்னா நம்ம எங்களை வந்து சப்ரஸ் பண்றாங்க இந்த கம்யூனிட்டி, இந்த பப்ளிக், இந்த நாடு. அப்புறம் அது மொத்தமா வந்து தமிழ் மண் வந்து எனக்கு இந்த நாட்டை விட்டு போறதை தவிர ஒரு வழி இல்லைன்னு நானும் நினைச்சேன். அப்புறம் யாருமே கூப்பிடல, எங்கேயும் போக முடியாது, சோத்துக்கு சிங்கி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்பெனிக்கு சோதை சிங்கி அடிச்சதுனால தான் நானே நாட்டை விட்டு போயிட்டேன்னு வச்சுக்க, இங்க வந்துட்டு நினைச்சுக்க. சோ இப்ப நான் சொல்லலாம் நான் அந்த நாட்டை விட்டு போறதுக்கு அவர் வழி இல்லட்டுன்னு, யாருமே வரல, ஆனால் நான் நாட்டை விட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோ. சோ அந்த மாதிரி போயிட்டு அனுப்பிச்சு விட்டோம். ஆமா கிளம்பிங்க அனுப்பிச்சு விட்டாளுங்க அப்படிங்கிற. ஆமா சோ இதான் இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்காக இது அப்படின்ட்டு. புரியலனாலும் அதுதான் எங்களுக்கு வேணும். இப்போதைக்கு நாங்க வந்து என்ன யோசிச்சிருக்கோம் அப்படின்னா, ஓடிடியில வர படத்தை ஜெனியூனா நம்ம ஓடிடி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து அந்த படத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் பழைய விஷயங்கள்லாம் தான் பேசலாம்னு தான் வச்சிருக்கோம். படம் சீரீஸ் காலப்போக்குல ஸ்டாண்டப் காமெடி வரலாம், இல்ல யாரோ ஒருத்தர் போட்ட யூடியூப் வீடியோ கூட நாங்க ரிவ்யூ போடலாம். எந்த அளவு போனா நாங்க இறங்கிறதுக்கு தயாரா இருக்கோம். என்ன யூடியூபோட ஆழ்கடலோட ஆழத்தை பார்க்காம விடுறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ. சோ இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போனோம் அப்படின்னா, இப்போ ஆஸ் யூஷுவல் இதெல்லாம் நாங்க நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணதா இருந்தா கூட இப்போ ஒரு தளத்துக்கு எடுத்துட்டு வரோம் அப்படிங்கிறப்போ நம்ம இதை நம்ம பேசிதான் ஆகணும் இல்லையா? சோ உன்னோட மைண்ட்ல ரொம்ப பிடிச்ச படங்கள் 2024 அப்படிங்கிற படங்கள் என்னென்ன? அது நீ என்னென்னலாம் சொல்லுவ? என்ன படங்கள்? டாப் 5 கூட சொல்லலாம், டாப் 3 ஆர் டாப் 5. துன்புதுரை, ஓட்டு, யோகி பாபு, அப்புறமா வந்து குரங்கு பெடல், அப்புறமா வந்து பொம்மை நாயகி, அதுவும் வந்து யோகி பாபு ஓட்டு, அப்புறமா வந்து ஹிட்லிஸ்ட், அதுக்கப்புறம் இன்னொரு படம் இந்த கைதியில வந்து அந்த வில்லனா வர நல்ல படம் தான் அது. பேர் வந்து கைதியில வில்லன் அந்த ஸ்பாட் செட்டில்மெண்ட் சொல்லுவாரு அர்ஜுன் தாஸ், அந்த சார். அந்த சார் அர்ஜுன் சார் ரசவாதி. அது அல்டிமேட்டான படங்கள். அதனால இருந்தது. இன்ஃபேக்ட் வந்து ஸ்பெஷல் மென்ஷன் சொல்லணும்னா எனக்கு வந்து யோகி பாபு காமெடியன்னா இப்ப வந்து ட்ரெயின் அவுட் ஆயிடுச்சு. ஏதோ ஓகே பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அந்த ஃபேஷியல் ரியாக்ஷனு அப்படியா அந்த சடனா ஓ ஜீசஸ் அப்படின்னு அந்த சிச்சுவேஷன் எல்லாம் இருக்கே தவிர
ஆஸ் அ கேரக்டர் ஆர்டிஸ்ட் ரோல் பெர்ஃபார்ம் பண்ணது வந்து அந்த சைட் ஆஃப் யோகி பாபு ரொம்ப பினாமினல் ஆக்டரா அவர் வந்து வந்துட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் இது வந்து எல்லாருமே தெரியும். அதனால இப்ப ஏகப்பட்ட படம் வருது. இப்பெல்லாம் ரீசெண்டா அவார்ட் ஃபங்க்ஷன் எல்லாம் பாத்திருக்கியா? உங்களுடைய கால் ஷீட் கிடைக்க மாட்டேங்குது, ஹீரோ கால் ஷீட்டை விட உங்களோட கால் ஷீட்டை வச்சுதான் நாங்க வந்து செட் பண்ணணும். கண்ணா பின்னா படம் நடிச்சிருக்காரு அவரு. ஆமா, அதுல நீ இந்த மாதிரி கேரக்டர் ரோல்ஸ் எல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் வந்து அந்த ஜெயம் ரவி ஒரு படத்துல கோமால இருந்து எழுந்து வர மாதிரி ஒரு அண்ணனா வருது, கோமாளி. அதுக்கப்புறமா வந்து அந்த இந்த படம் மொபைல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அதுல வந்து ஒரு இந்த கேரக்டர் வருவாரு, லவ் டுடே. அது என்ன படம்? அது லவ் டுடே. அதுல வர கேரக்டர் நீ அதெல்லாம் எடுத்து பாரு. அதெல்லாம் காமெடி இருக்கு. ஆனா வந்து ரோல்னு பார்த்தோன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து ரொம்ப பிரமாதமா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி பாக்குறேன் நான். சூரி கூட இப்ப நீ எடுத்தேன்னு வச்சுக்கோ, நீ 5 படம் கேட்ட, நிறைய படம் வந்து மைண்டுக்கு வரதான் சொல்றேன். சூரி நடிச்ச படம், சூரி சார் நடிச்ச படம் வந்து அந்த விடுதலையாட்டம் சரி, கொட்டுக்காளி, அதுக்கப்புறமா கொட்டுக்காளி மாதிரி இன்னொரு படம், அந்த ஃப்ரெண்டா வந்து ஃப்ரெண்டுக்காக என்ன பண்ணுவேன், சசிகுமார் சார் எல்லாம் இருப்பாரு. கருடன் என்னன்னா, ஒரு பெரிய ஹீரோ வச்சு நீ ஒரு படம் எடுத்து அதை என்கேஜிங்கா வச்சு என்டர்டெய்னிங்கா வச்சு நீ டெலிவர் பண்ணதை விட, இவங்கள மாதிரி ஒரு காமெடி சைட்ல இருந்து வெளியில வந்து இவங்க நீ நோட் பண்ணுன்னு வச்சுக்கேன், கேரக்டரா பாக்குறாங்களே தவிர நான் ஹீரோ ஆனு பாக்கல. சந்தானமோட ஃபெயிலியர் நீ பார்த்தனா, சந்தானம் வாஸ் ஃபோக்கஸிங் predominantly on being a hero, ஒரு மாஸ் ஹீரோ ஆகணும்ட்டு. பட் நமக்கு தெரிஞ்ச சந்தானம், நம்மளுடைய ப்ரிஃபர்டு சந்தானம் வாஸ் a comedian. சார் ஓகேவா? நீ அந்த ஆங்கிள் பார்த்தன்னு வச்சுக்கேன். ஆமா இரு இவங்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணாங்க. ஐ விஷ் இது வந்து கண்டினியூ ஆகும். தேவையில்லாம வந்து நான் பாட்டு பாடுறேன், டான்ஸ் ஆடுறேன், 10 பேரை போட்டு சென்னை போடுறேன், இதெல்லாம் இல்லாம இந்த கேரக்டர் ஓரியன்டா போகணும். நீ கடைசி விவசாயி எல்லாம் பாத்தீங்கன்னா உனக்கு தெரியும். அதுலயே வந்து விஜய் சேதுபதி வந்து தன்னுடைய இதை அப்படியே இறக்கி, ஐயோ அந்த படம் நீ பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். எக்ஸலன்ட் மூவி, அருமையான படம். அந்த ஒரு டைலாக் கூட நான் வந்து லைக் பண்ணது வந்து குரங்கு கிட்ட பேசுறது. நீங்களாம் மட்டும் ஜாலியா அப்படியே சுத்தி நின்றீங்களா, எங்களெல்லாம் மனுஷனாக விட்டுட்டு, அது ரொம்ப ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு இது. அப்கோர்ஸ் எனக்கு அந்த படத்தோட எண்டிங் வந்து புரியவும் இல்லை. அது வந்து எனக்கு அது இன்னொரு வாட்டி பார்க்கணும்னு வச்சிருக்கேன். திடீர்னு மலை மேல இருந்து சாமி கிட்ட போயிட்டாரா, இல்ல சாமியா வந்தாரா, இல்ல என்ன, அது எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் வந்து அந்த டைரக்டர் திருமேனி தானே, யாரு, மணிகண்டன். வா எப்போ வர பாரு. நீ ரெட்டைப்பழம் சாப்பிடு, 2 புள்ளியா பிறக்கும் உனக்கு. இந்தா 2 புள்ள, அடுத்த முறை ரெட்டை புள்ளியா இருக்கணும் உனக்கு. இந்தாமா, இந்தா வா இந்த ஒருத்தி மாசமா இருந்தாலே, இந்தா எம்பிட்டு திம்பா? நீங்களா ரொம்ப விவரம் அண்ணா, அப்படியே இருந்துட்டீங்க. எங்களை பாரு, மனுஷ பல்ல மாதிரி சீப் போடுறோம். இனிமேலாம் ஊருக்குள்ள இருக்க முடியாது. நான் சொன்ன predominant most of the படங்கள் அப்கோர்ஸ் கருடன், விடுதலை அதெல்லாம் தவிர மற்றதெல்லாம் ஓடிடி தான். லாஸ்ட் ட்ரெஷர்ஸ்ங்கிற மாதிரி. லப்பர் பந்து விட்டுட்டோமே. இன்ஃபேக்ட் பார்க்கிங் ஒண்ணு லப்பர் பந்து. எக்ஸலென்ட். லப்பர் பந்து ரெண்டுமே எக்ஸலென்ட் மூவிஸ். ஏன்னா 2 தான் ஹரிஷ் கல்யாண மேட்ச். இப்போ அதுல வந்து பார்க்கிங் வந்து ரொம்ப யதார்த்தமான படம். எனக்கே அந்த மாதிரி சமகான்லாம் இறங்கி செஞ்சு விட்டுருவாங்க. அது நீ வேற ஷிஃப்ட் வேற வச்சிருக்க, அவங்களெல்லாம் பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகும். ஏன் பார்க்கிங் அது என்னமோ அந்த ஷிஃப்ட் வச்சிருக்கிறவனுங்க இவனுங்கெல்லாம் பார்த்தாலே இந்த ஒரு சில இதெல்லாம் வந்து செட் ஆகுது. அதுல இந்த ஷிஃப்ட் கேரக்டர் ஒண்ணு ரொம்ப என்னமோ இவனுங்க மனசுல வந்து பெருசா உள்ளது உலகத்திலே இருக்கிற ரேஸ் கார் ஓட்டுறதாகும், மத்த கார்லாம் வேஸ்ட் இன்னும். இப்ப இருக்கிற அப்படியே மினி கூப்பரை காப்பி வச்சு என்னடா பேச்சு. மோட்டார் உலகத்துக்கு போகுது, மோட்டார் விகடன். மோட்டார் உலகத்துக்கு தனியா சேனல் ஆரம்பிக்கலாம். ஆமா,
ஆமா. கடைசி விவசாயில வந்து குரங்கு கிட்ட பேசுவாரு அவரு, இந்த மாதிரி நீங்களா மட்டும் அப்படியே இருந்துட்டு எங்களை மட்டும் மனுஷனை மாத்தி விட்டீங்களே நீங்கன்னு, அந்த டயலாகா இருக்கட்டும். அதே மாதிரி ரசவாதியில நம்ம அர்ஜுன் தாஸ் சார் பேசுவாரு தெரியுமா, ஒரு பெரிய மரத்துக்கிட்ட, என்ன பெரியவரு எப்படி ஒரு 500-600 வருஷமா இங்க இருப்பீங்க, நிறைய குடும்பத்தை பார்த்திருப்பீங்க, அது எல்லாமே ஒரே கனெக்டா இருக்கு பாத்தியா நேச்சரோட. அதெல்லாம் நல்லா இருக்கு ஆக்சுவலா அது பாக்குறதுக்கு. மேபி அது எல்லாருக்குமே அது அந்த ரேஞ்சில ஹிட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் அதெல்லாம் நல்லா இருந்தது. காலிப்பன், நீங்க சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன். என்ன பெரியவரே, எத்தனை தலைமுறையா இங்க நின்று எங்களெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. சோ இப்ப நீ சொன்ன படத்துல ப்ரிடாமினண்டா பார்த்தனா யோகி பாபு ஆஸ் அ பெர்ஃபார்மரா உனக்கு பிடிச்சிருக்கு, யோகி பாபுவோட காமெடின்னு பிடிச்சிருக்கு நீ சொல்ற. சி எனக்கு அதுக்கான காரணம் ஏன் அப்படிங்கிறது என்னோட புரிதல் என்ன அப்படின்னா, இப்ப யோகி பாபு வந்து மேபி இஸ் குட் அட் பெர்ஃபார்மிங் ராதர் தேன் ரைட்டிங் காமெடி. அதாவது அவர் காமெடியை எழுதி பண்றதுல மேபி அவருக்கு ஒரு பிளாக் இருக்கலாம். ஏன்னா காமெடி நினைச்சு ஏதோ ஒன்று பண்ணா ட்ரை பண்றாங்க, ஒர்க் அவுட் ஆகல. அதே நேரத்துல எந்தெந்த படத்துல பை டிஃபால்ட்டாவே காமெடியோட வருதோ, அந்த டைரக்டரே இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த படங்கள்லாம் நல்லா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அந்த காது கேட்காது சிவகார்த்திகேயனுக்கு அந்த என்ன படம் வந்து மாவீரன், சிவகார்த்திகேயன் சார் சாரி மாவீரன் பெரிய சார் கிளாஸ் டீச்சர். சோ கன்னெல்லாம் அவரை வாங்கியிருக்காரு இப்போ. அதனால சோ ஆமா, அதனால அந்த படத்துல காமெடி நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க சொன்ன இந்த கோமாளி படத்துலயும் காமெடி நல்லா இருக்கும். அப்புறம் அந்த லவ் டுடே அதுலயும் காமெடி நல்லா இருக்கும். ஏன்னா இந்த படத்துல எல்லாம் வந்து காமெடி கதையோடயும் இருந்தது, காமெடிக்குன்னு உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் சென்சிபிளா எழுதியிருப்பாங்க, டைரக்டர்ஸா எழுதியிருப்பாங்க. எந்தெந்த படத்துல எல்லாம் வந்து யோகி பாபு போட்டா படம் காமெடி ஹிட் ஆயிடுப்பா அப்படின்னு நினைச்சு யோகி பாபு போடுறாங்களோ, அந்தந்த இடத்துல எல்லாம் யோகி பாபு கிட்டே விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். சீன்ஸ் சார் உங்களுக்கு ஒரு 12 சீன் சார் படத்துல, அங்கங்க சிச்சுவேஷன்ஸ் மட்டும் சொல்றோம், அந்த இடத்துல நீங்க காமெடி சேர்த்துக்கணும்னு சொல்லி விடுறப்போ யோகி பாபுக்கு வந்து அது ஒரு பிளாக் ஆகுது. மேபி அவருக்கு வரலையோ நோ தெரியல. ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய காமெடியன்ஸ் வந்து அவங்களுக்குள்ள ரைட்டர்ஸ் வச்சிருப்பாங்க காமெடி டைலாக் எழுதுறதுக்குன்னு. இப்ப உனக்கு தெரிஞ்சிருக்கும், வடிவேலுக்கு சிங்கமுத்துன்னு ஒருத்தர் இருந்தாரு, அப்புறம் அவர் போனதுக்கு அப்புறம் தான் வடிவேலு ஃபிளாட் டவுன்ஃபால். அதே மாதிரி கவுண்டமணி செந்திலுக்குமே இருந்திருக்காங்க. விவேக்குக்கு அவரே எழுதுவாரு, அப்புறம் அவர் ஃப்ரெண்டு செல்முருகன் ஒருத்தர் இருப்பாரு, எல்லா படத்துலயும் வந்துருவாரு சும்மா ஒரு சீனுக்கு அவரு. சோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்காங்க. யோகி பாபுக்கு எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்காங்களான்னு தெரியல. இருக்கிறாங்கன்னா அவங்க ரொம்ப போரா எழுதுறாங்க, அதான் ஃபேக்ட். ஏன்னா காமெடி ஒர்க் அவுட் ஆகல. இல்லாத பட்சத்துல அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ற படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா படங்கள் நல்லா இருக்கு. எஸ், யோகி பாபுவோட செல்லிங் ஃபேக்டர் யூஎஸ்பி when during his early stage நீ பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, யோகி பாபுவோட ரியாக்ஷனு, அந்த ஹேர் ஸ்டைல், அந்த மண்டை, பிளஸ் அந்த சொல்ல போனா இன்ஃபேக்ட் அந்த வாயில வந்து அந்த அவரோட பிளஸ் பாயிண்டே அவரோட வாயும் அந்த பல் அமைப்பும் தான். கரெக்ட். ஒரு மாதிரி ஒரு ஆடா இருந்த அந்த ஒரு அது வந்து அவர் எத்தனை வாட்டி ஃபீல் பண்ணிருப்பாருன்னு தெரியல. இப்படி இருக்கவே மேபி பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா இப்போ அது அவருக்கு மிகப்பெரிய கரியர் கொடுத்துருக்கு. கரெக்ட். இன்னொன்னு வந்து அவர் ஆரம்பிக்கும் போதுதான் நீ பார்த்தனாக்க டப்பா மூஞ்சி, பொம்மை மூஞ்சி, அப்புறமா வந்து மூஞ்சிய பத்தி அதுக்கு பழைய பால் டப்பா மாதிரி இந்த மாதிரியான ஃபேசஸ்ல தான் வந்தது. இதெல்லாம் வந்து எல்லா டேரக்டரும் யோசிச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ ப்ராபப்ளி நீ சொல்ற மாதிரி ஆன் த ஃபிலிம்ல வந்து நீ என்ன வேணா சொல்லு, அது வந்து அதை நம்ம வந்து குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஜெயிலர்ல பார்த்தல வச்சுக்கோ, ஜெயிலர்ல வந்து ரஜினி சாரையே ஓட்டின்னு அந்த மாதிரி அந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் காமெடி வாஸ் வெரி குட். இன்ஃபேக்ட் வந்து இந்த தர்பாரா ரஜினி வந்து போலீஸா வருது, ஆமா ஆமா, அதுல கூட ஓகே தான். அப்புறம் அந்த விஜய் படத்துல வர யோகி பாபு அந்த எலெக்ஷன்ல போயிட்டு சர்க்கார் அதெல்லாம் விஜயவே ஓட்டுகிறது, கலடா படுறது, அதெல்லாம் நல்லாதான் இருந்தது. தர்பார்ல என்ன ஒருவேளை கல்யாணத்துக்காக கூப்பிடுறாங்களோ அப்படின்னா, இல்ல கல்யாணத்துக்கெல்லாம் கூப்பிட மாட்டாங்கப்பா, வீட்டுல பெரியவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்கள எல்லாம் கூப்பிட்டு பேசணும்ல, இது பெரியவங்கன்னா யாரு போதி தர்மரா அப்படின்னா அப்படியே பாப்போம், உங்களோட பெரியவர்லாம் அவர் தான் இருக்காரு.
அதெல்லாம் ரஜினி அலோவ் பண்ணது, ரஜினி சார் அலோவ் பண்ணது வந்து பெரிய விஷயம். அதே மாதிரி சரி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இந்த யோகி பாபு வந்து ரஜினி சாரோட ரஜினி எல்லாம் சாருன்னு சொல்ல முடியாது. ரஜினி கமல்லாம் வந்து டு த ஹார்ட். நீ வேணா சொல்லிக்கோ, ஓகேவா? மக்களே நடிச்சாலும் நான் வாங்கிப்பேன். ஏன்னா அது ரஜினி கமல் இவங்கெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசுல சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் மாதிரி. ஆமா 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 அதெல்லாம் வந்து சாருங்கெல்லாம் சொல்லிலாம் வந்து டிஃபரன்ஷியேட் எல்லாம் பண்ணிட்டு முடியாது. அதுதான் ஃபீலே. ஏன் கல்யாண மண்டபத்துக்கு கூட சொல்லி இருப்பாங்க? என்ன உங்களை நம்பி லவ் பண்ணா 40 வருஷம் ஆகிடுவீங்க. அதனால தான் டைரக்டா மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க போல. அப்படிங்கிற? ஆமா சார், சர்ப்ரைஸ் பத்திர மாதிரி சர்ப்ரைஸ் மேரேஜ். சர்ப்ரைஸ் மேரேஜா? சான்ஸே இல்லை. வள்ளி வரணும், பெரியவங்கள தான் கேட்கணும். பெரியவங்களா? யாரு? போதி தர்மரையா? அவர் தான் சார் உங்களோட பெரியவர். அதான் சொன்னேன். வாடா சத்தியம் சார். ரஜினி வந்து சந்திரமுகியில வடிவேலுக்கு கொடுத்த லிபர்ட்டியோடவா? எனக்கு அதுதான் சொல்ல வந்தேன். இப்ப நம்மளுக்கு யோகி பாபுக்கு கொடுத்த லிபர்ட்டி பயங்கரமா எப்படி ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருந்ததோ, அந்த மாதிரி விவேக்குக்கு சிவாஜில கொடுத்த லிபர்ட்டி, ஏன்பா நான் உனக்கு மாமா அப்பா, அது பாக்குறவங்களே தப்பா நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு விவேக் கேப்பார்ல, அது சோ எப்போதுமே ரஜினி வாஸ் டூயிங் இட்ல. அந்த மாதிரி இப்ப வடிவேலை பொறுத்த வரைக்கும் ஏன்பா மன்னா குடும்பத்துக்குள்ள வந்து கும்மி அடிச்சுட்டு போயிடாதீங்கப்பா அப்படின்னு வரல. அது இந்த மாதிரி எல்லாருமே வந்து அவரை ஓட்ட அலோவ் பண்ணிருக்காரு அவரு. அப்படிங்கிறப்போ நல்லா இருக்கு. அந்த மாதிரி காமெடி வந்து ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. அதை பார்த்துட்டு சரி நீ நினைக்கிறது என்கிட்ட இல்ல, அதேதான் அது. இப்போ நீ திருப்பியும் பேக் டு தி பாயிண்ட் ஆஃப் யோகி பாபு. இப்போ வந்து ஜெயிலர்ல காமெடி நல்லா இருக்கு அப்படின்னா அதோட ரைட்டர் யாருன்னு பார்த்தா நெல்சனுக்கு வந்து பை டிஃபால்ட்டாவே அந்த ஒரு காமிக் சென்ஸ் இருக்கு. ஒரு டார்க் காமெடி எப்போதுமே அண்டர்லைங் ஃபேக்டரா போயிட்டே இருக்கும் என்னதான் ஆக்ஷன் மூவி எடுத்தாலுமே. ஆனா அது வந்து பெருசா பீஸ்ட்ல ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா பீஸ்டோட ரைட்டிங்கே வீக்கா இருந்தது. ஓகேவா? பீஸ்டோட ஓவரால் ரைட்டிங்கே வீக்கா இருந்ததுதான் காரணம். சோ இதுதான். சோ யோகி பாபு பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நல்ல படங்கள் நடிக்கலாம். அதே நேரத்துல சந்தானத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு நீ சொன்ன பாயிண்ட்ல இருந்து என்ன ஒரு இது பிடிக்கல, டிஃபர் ஆகுது அப்படின்னா, இட் இஸ் ஆல் அவங்களோட பர்சனல் என்ன சொல்றது ஏர்ஜ் தான். சரி எனக்கு அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுனாலதான் வந்து அது அவங்க ஹீரோவா ட்ரை பண்றாங்கன்னு வச்சுக்கேன். நானும் கேட்கிறேன், எனக்கு ஒரு சந்தேகம். ஒர்க் அவுட் ஆகல, தட்ஸ் ஓகே, ஐ அக்ரி. ஒர்க் அவுட் ஆகல, சில நேரங்கள்ல ஒர்க் அவுட் ஆகுது. எனக்கு இந்த A1 ஒரு படம் இருக்கு, அந்த படத்தோட காமெடி ரொம்ப நல்லா இருக்கும். சோ சுந்தர் சி வந்து ஏன் வந்து அந்த மாதிரி டைரக்டர்ஸ் வந்து சரி சந்தானத்தை ஹீரோவாக்கணும், அவங்களுக்கும் சந்தானத்தோட காமெடி வேணுங்கிறப்போ சந்தானத்தையே ஹீரோவா போட்டு அவங்களே ஒரு படம் எடுக்கலாம்ல. அது ஏன் தெரியல. மேபி அரண்மனையில அவர் காமெடியா இருந்தப்போ, அதுக்கப்புறம் ஹீரோவா ஆயிட்டதுக்கு அப்புறம் சுந்தர் சியோட நீ நடிக்கல. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு தமிழ் சினிமால ஒரே காமெடி டைரக்டர் சுந்தர் சி தான். வேற யாரும் இருக்காங்களா காமெடி டைரக்டர்ஸ் உனக்கு தெரிஞ்சு? நெல்சன்லாம் ஆக்ஷன் பக்கம் போயாச்சு, அதனால சொல்ல முடியாது. டாக்டர் வாஸ் வெரி குட், ஆனா அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் ஆக்ஷன் தான். இப்போ என்னோட லிஸ்ட் படி நான் சொல்லணும் அப்படின்னா, எனக்கும் கடைசி விவசாயி, நீ சொன்ன படங்கள் எல்லாமே மோஸ்ட்லி எப்படி இருந்தது அப்படின்னா, நான் பார்த்திருக்கேன். நீ சொன்ன படங்கள்ல சில படங்களை தவிர்த்துட்டு, லைக் தூக்குதுறை இல்லைன்னா வந்து போட்டு, இதெல்லாம் நான் பார்க்கணும்னு வச்சிருக்கேன் OTTல. இப்ப நீ சொன்ன குரூப்பிங் எப்படி இருக்கு அப்படின்னா, நல்ல படங்கள் பெருசா வெளியில தெரியல, OTTல இருக்கு, இப்போ பாருங்க அப்படிங்கிற மாதிரியான படங்கள். இப்ப அந்த லிஸ்ட் படி பார்த்தோன்னா எனக்குமே வந்து இந்த நீ சொன்ன படங்கள்லாம் பிடிச்சிருக்கும். ஓகேவா? நீ சொல்ற அந்த படங்கள் எல்லாம் பிடிக்கும். கடைசி விவசாயி வந்து கண்டிப்பா யாருக்கு தெரியாத படம் சொல்லிட முடியாது. ஏன்னா அது விஜய் சேதுபதிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரிஞ்சது, எல்லாரும் பார்த்தாங்க, நல்லா தான் இருந்தது, நல்ல படங்கள். அடுத்த செக்மெண்ட்டுக்கு போவோம். அதாவது இப்போ வந்து ஜனரஞ்சகமா எல்லாருக்கும் தெரிஞ்சு வந்த படம், அதுல உனக்கு பிடிச்ச படம், நீ பார்த்து என்ஜாய் பண்ண, நீ நாட் பி அது வந்து கமர்ஷியலா தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம். என்ன டைட்டில் வைக்கலாம்? இப்ப நம்ம சேனல்ல ஆரம்பிக்கிறது, அதான் ஒரு நிமிஷம், சேனல்ல ஒன்னு ஆரம்பிக்கிறதுன்னு முடிவாகி போச்சு. சோ மாட்டினானுங்க சப்ஸ்கிரைபர்ஸ்லாம், அவங்க மாட்டுறதுக்கு கொக்கி மாதிரி ஒரு டைட்டில் பிடிக்கணும். என்ன பேர் வைக்கிறது? என்னவென்று சொல்வதம்மா, how do I tell? அசியமா சொல்றாங்க. ஆமாமா, சரியா? OTT பாய்ஸ், தயிர் வடை, மசால் வடை, இல்ல காலி அண்டா, என்ன தெரிகிறது, என்ன தெரிகிறது, இது சூப்பரா இருக்கு. என்ன தெரிகிறது, நல்லா இருக்கு. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. சோ மக்களே, இந்த சேனல் என்ன தெரிகிறது அதை வந்து நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா? ஆமா. நான் ஆமாவா? ஒண்ணுல பாருங்க,
நாங்க ஏதோ டைம் பாஸ் பண்றோம், அதை வச்சு நீங்களும் டைம் பாஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். பாசிட்டிவ் ப்ரொடக்டிவ் ஃபீட்பேக் இல்ல வந்து டீசென்டான கலாய் அனைத்தும் வரவேற்கிறோம். எஸ். அப்புறம் நீங்க ஏதாவது இடமா போட்டா நாங்களும் திரும்ப பேசுவோம், அதனால அதெல்லாம் வேண்டாம். நம்ம வந்து இந்த பிரிவினைவாதம் இந்த இதை எல்லாத்தையுமே நிறுத்துவோம். உலகத்துல போரே இல்லாத மாதிரி பண்ணுவோம் நம்ம. அதனால எல்லாரும் வாங்க, ஜாலியா பண்ணுங்க. பிடிச்சிருந்தா கேட்டு போங்க, இல்லைனாக்கா நெக்ஸ்ட் வீடியோ போட்டுட்டு ஆடு பார்த்து உட்காந்துருங்க, அவ்வளவுதான். ஒரு சினிமா வீடியோ பேசுறதுக்கு உனக்கு போர் இல்லாம போடணும் உலகத்துல. பரவாயில்ல, எங்கேயோ கொண்டு போய் எங்கேயோ கனெக்ட் பண்ற.